வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மனுஷனோட கதை. ஆனா இது வெறும் ஒரு மனுஷனோட கதை இல்ல. இது ஒரு மொழியோட பயணமே கூட. அந்த மனிதர் மனவே முஸ்தபா. ஒரு தனி மனுஷனால ஒரு முழு மொழியோட தலைவிதியையே மாத்திட முடியுமா? என்ன கேள்வி இதுன்னு தோணுதா? இந்த ஒரு கேள்வியிலேருந்து தான் நம்மளோட இந்த முழு கதையும் ஆரம்பிக்குது. மனவை முஸ்தபாவோட வாழ்க்கை. அது இந்த கேள்விக்கு கிடைச்ச ஒரு ஆச்சரியமான பதில். வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். எல்லாமே ஆரம்பிச்சது ஒரே ஒரு நிமிஷத்துல தான். ஒரு யூனிவர்சிட்டி செமினார்ல அந்த ஸ்டேஜ்ல செஞ்ச ஒரு சத்தியம் அது அவரோட வாழ்க்கையோட திசையையே மொத்தமா மாத்தி போட்டுடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு யூனிவர்சிட்டி செமினார் நடந்துட்டு இருக்கு. தலைப்பு என்னன்னா, நவீன அறிவியலுக்கு தமிழ் மொழி சரிப்பட்டு வருமா? மேடையில இருக்கிற பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல, தமிழ்ல அதுக்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு இளம் பட்டதாரிக்கு மனசு எப்படி இருந்திருக்கும்? அந்த கூட்டத்திலிருந்து ஒரு இளைஞர் கோபமா எந்திரிச்சு வர்றாரு. நேரா மைக்கு முன்னாடி நின்னு, தமிழால முடியும்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். இந்த நிமிஷத்துல இருந்து என் வாழ்க்கையையே இதுக்காக தான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றாரு. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இது ஒரு சபதம். தன் தாய்மொழிக்காக செஞ்ச சத்தியம் அது. அதோட அவர் நிறுத்தல. அவர் சொன்னதோட சரியில்ல. தன் பாக்கெட்ல இருந்த புத்தம் புது கவர்மெண்ட் வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுக்கிறாரு. எல்லார் முன்னாடியும் அந்த ஸ்டேஜ்லயே அதை கிழிச்சு போடுறாரு. அவ்வளோதான். மொத்த ஹாலும் கைத்தட்டல்ல அதிருது. அவரோட குருநாதருக்கே பெரிய ஷாக். அன்னைக்கு அந்த நிமிஷத்துல இருந்து தான் மனவை முஸ்தபாவோட நிஜமான பயணம் ஆரம்பிச்சது. அந்த ஸ்டேஜ் சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்த பல வருஷங்களுக்கு மனவை முஸ்தபா ஓயவே இல்ல. அவர் ஒரு கோட்டையை கட்டினாரு. ஆனா அது செங்கல்லால கட்டின கோட்டை இல்ல, வார்த்தைகளால கட்டின ஒரு பிரம்மாண்டமான அறிவு கோட்டை. அவரோட அணுகுமுறை ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. மத்த அறிஞர்கள் எல்லாம் இல்லல்ல, சங்க காலத்துல இந்த சொற்களை வச்சுதான் புது சொற்களை உருவாக்கணும், மொழியோட தூய்மை தான் முக்கியம்னு சொன்னாங்க. ஆனா முஸ்தபா என்ன யோசிச்சாருன்னா, தூய்மை எல்லாம் இருக்கட்டும், முதல்ல மக்களுக்கு புரியணும்ல, அறிவியல் எல்லாருக்கும் போய் சேரணும்னா வார்த்தைகள் ஈஸியா இருக்கணும்னு நினைச்சாரு. இதுதான் அவருக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பெரிய வித்தியாசம். அப்படி அவர் உழைச்சதோட விளைவுதான் இந்த நம்பர் 8.5 லட்சம். ஆமாங்க, 8.5 லட்சம் புது அறிவியல் டெக்னிக்கல் வார்த்தைகளை அவர் ஒருத்தரே உருவாக்கியிருக்காரு. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? ஒரு தனி மனுஷனோட சாதனை இது. அவரோட இந்த வார்த்தை உருவாக்கும் பணிக்கே ஒரு பெரிய களமா அமைஞ்சது யுனெஸ்கோ குரியர் பத்திரிகை. அதுல 35 வருஷம் எடிட்டரா இருந்திருக்காரு. அவரோட மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கும்னா, அது ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரியே தெரியாதான். நேரடியா தமிழ்லயே எழுதின மாதிரி அவ்வளோ இயல்பா இருக்கும்னு பெரிய பெரிய அறிஞர்களே பாராட்டியிருக்காங்க. அதனாலதான் உலகத்துல 30 மொழிகள்ல வந்த அந்த பத்திரிகையில நம்ம தமிழ் பதிப்பு சர்க்குலேஷன்ல 4வது இடத்துல இருந்துச்சு. இது மூலமா ஆயிரக்கணக்கான புது வார்த்தைகளை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினாரு. அவரோட பங்களிப்பு வெறும் ஜெனரல் சயின்ஸோட முடியல. சட்டம், கம்ப்யூட்டர்னு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான, ரொம்ப துல்லியமான வார்த்தைகள் தேவைப்படுற ஃபீல்ட்லயும் தமிழ் மொழியை கொண்டு போனதுக்கு அவர்தான் காரணம். இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான உதாரணம். இங்கிலீஷ்ல டேமேஜஸ்னு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஆனா அதுக்கு 2 அர்த்தம். ஒன்னு பண நஷ்டம், இன்னொன்னு மான நஷ்டம். ஆனா முஸ்தபா இதுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை கொடுத்தாருன்னு பாருங்க. பண நஷ்டத்துக்கு இழப்பீடனும், மான நஷ்டத்துக்கு தீங்கீடனும் 2 தனித்தனி வார்த்தை கொடுத்தாரு. இப்ப சொல்லுங்க, எது ரொம்ப துல்லியமா இருக்கு? ஆங்கிலத்தை விட தமிழ்ல இன்னும் தெளிவா சொல்ல முடியும்னு இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? விஷயம் என்னன்னா, அவரோட வேலை ஏதோ டிக்ஷனரியோட நின்னு போகல. இன்னைக்கு நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல இல்லனா போன்ல யூஸ் பண்றீங்கல்ல, சர்ச்க்கு பதிலா தேடல், பிரவுசருக்கு துழாவி, லாகின்க்கு உள்நுழைக, இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கிடைச்சது அவரால தான். அவரோட வேலை உண்மையிலேயே ரொம்ப பெருசு. ஆனா அந்த வேலைக்கு பின்னாடி இருந்த அந்த மனுஷன், அவர் அதைவிட பெரியவர். அவரோட வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை கேட்டா உங்களுக்கே அது புரியும். ஒரு தடவை அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து பேச்சே நின்னு போச்சு. ஸ்பீச் தெரபிக்கு அனுப்புனாங்க. ஆனா 3 நாள்ல திரும்பி வந்துட்டாரு. ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்கு. எனக்கு ழா லா உச்சரிப்பு சரியா வரல. என் தாய்மொழியே நான் தப்பு தப்பா பேசுறது என்னால ஏத்துக்க முடியாது. பேசாமலே இருந்துடுறேன்னு சொல்லிட்டாரு பாருங்க. அப்பப்பா. அதே மாதிரி தமிழ்நாடு அரசோட அறிவியல் தமிழ் மன்ற தலைவரா இருந்தாரு. அப்போ உடம்பு சரியில்லாம போச்சு. என்னால முழுசா வேலை செய்ய முடியல, இந்த போஸ்ட்ல இருக்கிறது தமிழுக்கு நான் செய்யற துரோகம்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டாரு. அப்போதைய முதலமைச்சரே சொல்லியும் கேட்கல. அந்த நேர்மை, அந்த அர்ப்பணிப்பு மலைக்க வைக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் மேல அவரோட உயில். தன் சொத்துக்களை 3 பிள்ளைகளுக்கும் பிரிச்சு எழுதிட்டு 4வதா ஒரு பங்கு பிரிச்சிருக்காரு. யாருக்கு தெரியுமா? தமிழ் அன்னைக்குன்னு எழுதி வச்சிருக்காரு. ஒருத்தர் தன் மொழிய தன் பிள்ளைகளுக்கு சமமா உயிருக்கு மேல நேசிச்சிருக்காருங்கிறதுக்கு இதைவிட பெரிய ஆதாரம் இருக்க முடியுமா? மனவை முஸ்தபா
அவர் எடுத்த சபதத்தை நிறைவேத்திட்டாரு. அவர் ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா அந்த தீபத்தை அணையாம பாத்துக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? யோசிச்சு பாருங்க. ஒரு தனி மனுஷனோட அர்ப்பணிப்பே ஒரு மொழிய இந்த அளவுக்கு வளர்க்கும்னா, ஒரு சமூகமா நாம எல்லாரும் அக்கறை காட்டினா நம்ம மொழியை எங்க கொண்டு போகலாம்? இத பத்தி நாம தான் சிந்திக்கணும்.